வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஓய்வு பெற்ற சென்னை தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் கம் எழுத்தாளர் ஏ நடராஜன் அவர்கள் எழுதிய உயிரே உனக்காக கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜெசிகா, உன்னைத்தான் கேட்கிறேன், இந்த குழந்தை யாரோடது என்ற மதுரிமா ஜெசிகாவை நோக்கி கேள்வி கேட்ட போதிலும் அந்த கேள்வி தன்னை நோக்கி கேட்பதைப் போலவே நரேன் உணர்ந்தான். மதுரிமாவின் கேள்விக்கான பதிலாக இது கவிதாவின் குழந்தை என்கிற உண்மையை சொல்லிவிடலாமா, இல்லை வேறு எதையாவது ஒரு பதிலை சொல்லி இந்த நேரத்திற்கு சமாளிக்கலாமா? வேறு பதில் என்றால் என்ன பதில்? பிறகு உண்மை தெரியும் போது இந்த பிரச்சனை வேறு என்ன விஸ்வரூபம் எடுக்கும்? இதில் இத்தனை யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது ஜெசிகா? அதுக்கில்ல மேடம், இந்த குழந்தை யாருடைய குழந்தை என்று எனக்கு தெரியாது மேடம். ஜெசிகா பொய் சொல்லிய போதிலும் அவளது பதிலின் மூலம் அவள் தன்னை காட்டிக் கொடுக்கவில்லை என்கிற ஒரு தற்காலிக நிம்மதி நரேனுக்கு ஏற்பட்டது. உனக்கு தெரியாது என்றால் இவருக்கு தெரியும் என்று அர்த்தமா? நரேனை விரலால் சுட்டியபடி மதுரிமா கேட்டாள். மது, என்ன கேள்வி இது? ஜெசிகாவிற்கு தெரியாமல் எனக்கும் தெரியாமல் இந்த குழந்தை எப்படி நம் வீட்டிற்குள் வர முடியும்? சோ, இந்த குழந்தை நம் வீட்டுக்கு வந்திருக்கும் விஷயம் நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று, அப்படித்தானே? நரேன் ஒரு வினாடி யோசித்தான். மதுரிமாவின் கேள்விக்கான பதில் என்ன என்பதை அவன் உள் மனது அடுத்த சில வினாடிகளுக்குள் தயாரித்து முடித்தது. ஆமாம் மது, இந்த குழந்தை நம் வீட்டிற்குள் வந்திருப்பது முழுக்க முழுக்க நான் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். நரேனின் பதில் அழுத்தமாக வெளிவந்தது. ஓகே, பிரச்சனை குழந்தை என்பதால் இது நீங்கள் ஒருவர் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்க முடியாது நரேன். நீ சொல்வதற்கு என்ன அர்த்தம் மது? ரொம்பவும் சிம்பிள் நரேன். உங்களோடு சேர்த்து இது வேறு ஒருவரும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது அர்த்தம். அந்த வேறு ஒருவர் யார் என்று நீ நினைக்கிறாய் மது? நான் நினைக்கும் அந்த வேறு ஒருவர் யார் என்று உங்களுக்கு தெரியாத மாதிரி உங்கள் கேள்வி இருக்கிறது. சரி, நீ நினைக்கும் எனக்கு தெரிந்த அந்த வேறு ஒருவர் யார் என்பதை உன் வாயாலேயே சொல்லிவிடேன். கவிதா, ஏர் ஹோஸ்டஸ் கவிதா. கவிதா, எப்படி அத்தனை உறுதியாய் சொல்கிறாய் மது? உண்மையை மறைக்க முயற்சிக்கலாம், ஆனால் உண்மையை என்றைக்கும் யாராலும் அழித்து விட முடியாது. உண்மைகள் நிச்சயம் ஒரு நாளில் வெளிவந்தே தீரும் நரேன். உண்மை என்னவென்று எனக்கு தெரிந்துவிட்டது. என்ன பெருசாய் தெரிந்து கொண்டாய்? நான் ஏன் எனது ஆஸ்திரேலிய பயணத்தை ரத்து செய்துவிட்டு அமெரிக்கா திரும்பினேன் என்று தெரியுமா நரேன்? நிச்சயம் என்னை பார்க்க வேண்டும் என்கிற அன்பின் காரணமாகவோ ஆசையின் காரணமாகவோ இல்லை என்பது மட்டுமே தெரியும். நரேன் மீதான கவிதா பற்றிய சந்தேகம் காரணமாக மதுரிமாவின் மனதில் எழுந்து வெளியில் விழுந்த கேள்விகள் நரேனை சுட்டதன் காரணமாக வலியில் நரேனின் பதிலும் மதுரிமாவை திருப்பி சுட்டது. நரேனிடமிருந்து இப்படி ஒரு பதிலை மதுரிமா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மதுரிமாவின் விழியோரங்களில் நீர் கோர்த்து 2-3 துளிகள் அவள் கன்னங்களில் உருள மதுரிமாவின் தாய் பதறிப்போனாள். நரேன், நீ என்னப்பா சொல்ற? உன் மேல அன்போ ஆசையோ இல்லாமத்தான் மது உன்னை கல்யாணம் பண்ணிண்டாளா? அத்த, நான் அப்படி சொல்லல. நான் சொல்லிய காரணம் மதுரிமா ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அவசரமாக திரும்பியதை பற்றி மட்டுமே. இல்ல நரேன், இது நீ இப்ப சொல்ற சமாதானம். இந்த அர்த்தத்துல நீ அதை சொல்லல. வேற எதையோ சொல்லி மதுவை காயப்படுத்திட்டு இப்ப மாத்தி சொல்லி சமாளிக்க பாக்குற. தங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாசமாக்கி நரகமாக்கிக் கொள்கிறார்கள் என்கிற நினைவில் அவர்கள் சம்பாஷணையை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தாள் ஜெசிகா. ஜெசி, இது எங்களோட பர்சனல் விஷயம். இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? உள்ள போய் நீ உன் வேலையை பாரு. ஒரு எஜமானியின் தோரணையோடு மதுரிமா தன்னை அதட்டி விரட்டுவதாக நினைத்த ஜெசிகா அங்கிருந்து அகன்று சமையல் கட்டிற்கு போனாள். மது, எதுக்காக உன் கோபத்தை ஜெஸ்ஸி மேல காட்டுற? என்ன கோபம் இருந்தாலும் அதை நீ எங்கிட்டயே காட்டலாம். பாவம் ஜெஸ்ஸி.
ஜெசி மட்டுமல்ல, என் பொண்ணு மதுவும் பாவம்தான் நரேன். மற்ற பெண்களுக்காக இத்தனை யோசிக்கிற நீ, மதுவும் ஒரு பொண்ணுதான் என்பதை முதலில் நினை. மது பொண்ணு மட்டுமல்ல, உன்னோட மனைவியும் கூட. மகளுக்காக பரிதாபப்படும் சாக்கில் மருமகனை கேவலப்படுத்தி பார்க்கும் மாமியாரைப் போல மதனிமாவின் தாய் பேசிய விதம் நரேனை கோபப்படுத்தியது. நரேன் மிகவும் சிரமப்பட்டு அவனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். தான் கிளப்பிய பொறியை தன் தாய் ஊதி பெரிதாக்குவதையும் அது நரேனை சுடுவதையும் மது உணர்ந்தாள். அம்மா, நீ எதுவும் கேட்காத. இது நானும் அவரும் சம்பந்தப்பட்ட விஷயம். அது எப்படி மது? நீ என் மகள். பெண்ணை பாதிக்கிற விஷயத்தை எந்த தாயாலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்போது பாதிக்கப்பட்டு விட்டதாக நான் உன்னிடம் சொன்னேனா? என் கண்களின் முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை மது. அதற்கு மேலும் நரேனால் பொறுமையாக இருக்க முடியாமல் கேட்டான். இப்போது என்ன நிகழ்ந்து விட்டது அத்தை? நிகழ்ந்துதான் நம் முன்னாடி சாட்சியாக குழந்தை வடிவில் நின்று கொண்டிருக்கிறதே. இதை விட வேறென்ன வேண்டும்? மதுரிமாவின் தாய் இப்படி ஒரு பதிலை சொல்வாள் என நரேன் மட்டுமல்ல, மதமும் எதிர்பார்க்கவில்லை. ஏதோ ஒரு திசையில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போது அவளுக்கு முற்றிலுமான எதிர் திசையில் மாறிக்கொண்டிருப்பதை மது உணர்ந்தாள். தான் சந்தேகமாய் ஆரம்பித்த ஒன்றை நரேனை சீண்டி பார்த்து அது வெறும் சந்தேகம் மட்டுமே, உண்மை இல்லை என அறிந்து கொள்ள ஆசைப்பட்ட ஒன்றை அவள் தாய் உறுதிப்படுத்தவும் நிரூபிக்கவும் முயற்சிப்பது மதுவை பயமுறுத்தியது. நரேன், ஆஸ்திரேலியாவில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது ஆண்டி? மதுவை தேடிக்கொண்டு ஆஸ்திரேலிய போலீஸ் வந்தது. நரேன் கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த பதில் அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மதுவை தேடி போலீஸ் வந்ததா? எதற்கு? வேறு எதற்கு? இந்த குழந்தையை பற்றி விசாரிப்பதற்குத்தான். இந்த குழந்தையை பற்றி எதற்காக மதுவிடம் போலீஸ் விசாரிக்க வேண்டும்? போலீஸ் என்னை விசாரித்தது இருக்கட்டும், போலீஸ் உங்களை விசாரித்ததா நரேன்? ஆமாம், விசாரித்தார்கள். அது உனக்கு எப்படி தெரியும் மது? ஆஸ்திரேலிய போலீஸ் தான் சொன்னது. சரி, போலீஸ் உன்னிடம் என்ன விசாரித்தார்கள்? காணாமல் போன கவிதாவின் குழந்தை என்னிடம் இருக்கிறதா என்று பார்க்க வந்தார்கள். சரி, இந்த குழந்தை எப்படி இங்கே வந்தது? நிச்சயமா எனக்கு தெரியாது மது. நான் ஆபீஸ் முடித்து வீடு திரும்பி வரும்போது இந்த குழந்தை நம் வீட்டில் இருந்தது. நீ கேட்ட இதே கேள்வியை நான் ஜெசிகாவிடம் கேட்டேன். ஜெசிகாவிற்கும் தெரியவில்லை. நீங்கள் சொல்கிற விஷயம் நம்புகிற மாதிரியா இருக்கிறது? வேறு எப்படி இருக்கிறது மது? என்னை ஏமாற்ற பார்க்கிற மாதிரி இருக்கிறது. நீங்கள் சொல்வதை நம்புவதற்கு நான் அடி முட்டாளாக இருக்க வேண்டும். வாழ்க்கை ரொம்பவும் விசித்திரமானது மது. சில நேரங்களில் நிகழும் சம்பவங்கள் நம் எல்லோரையுமே முட்டாள்களாக்கிவிடும். நம்ப மறுக்கும் விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயங்களாக இருக்கும். சரி, குழந்தை நம் வீட்டில் இருக்கும் விஷயத்தை கவிதாவிடம் சொன்னீர்களா? சொன்னேன். கவிதாவிற்கும் இந்த விஷயம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. சரி, கவிதா இந்த குழந்தையின் தாய்தானே? அவள் ஏன் வந்து இந்த குழந்தையை இன்னமும் எடுத்து செல்லவில்லை? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரியும் மிஸ்டர் நரேன். குரல் வந்த திசையில் மதுரிமா, நரேன் இருவரின் பார்வையும் திரும்ப வாசலில் கவிதாவின் கணவன் ஆண்டர்சன் நின்று கொண்டிருந்தான். கவிதாவின் குழந்தை இங்கே எப்படி வந்தது என்பது தனக்கு தெரியும் என்றபடி நம் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் இவன் யார் என தெரியாதவளாய் மதுரிமா அவனை உற்று பார்த்தாள். இருக்கின்ற பிரச்சனைகள் போதாதென்று இன்னும் ஒரு பிரச்சனையாக இவன் எதற்காக இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறான் என்பது புரியாதவனாய் நரேனும் யோசித்தபடி நின்றிருந்தான். நரேன், யார் இந்த மனிதர்? கவிதாவின் முன்னாள் கணவர் மிஸ்டர் ஆண்டர்சன். இவன் கவிதாவின் கணவனா? மதுரிமா பார்வையாலேயே அவனை அளந்தாள். பார்வைக்கு நன்றாகத்தானே தெரிகிறான். இவன் எதனால் கவிதாவின் முன்னாள் கணவனாக மாறிப்போனான்? வெளி தோற்றத்திற்கும் உள் மனதுக்கும் உள்ள தொடர்புகள் வேறுபட்டவையோ? சொல்லுங்கள், உங்கள் குழந்தை இங்கே எப்படி வந்தது? அதை இங்கே கொண்டு வந்து விட்டதே நான் தான். வித் எக்ஸ்கியூஸ், நான் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொள்ளலாமா? சொல்லிவிட்டு அவர்கள் பதிலுக்கு காத்திருக்காதவனாய் ஆண்டர்சன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து புகையை வெளியே ஊதினான்.
குழந்தையை கொண்டு வந்து விட்டது நீங்களா? எதற்காக அப்படி செய்தீர்கள் மிஸ்டர் ஆண்டர்சன்? நரேனின் கேள்வியில் ஆண்டர்சன் மீதான வெறுப்பும் கோபமும் வெளிப்பட்டது. இந்த குழந்தையை இங்கே கொண்டு வந்து விட்டது அத்தனை பெரிய பாவமா? நீங்கள் செய்திருப்பது பாவமா புண்ணியமா என்பதல்ல பிரச்சனை. எதற்காக அப்படி செய்தீர்கள் என்பதுதான் கேள்வி. நினைவூட்டியதற்கு நன்றி நரேன். நான் எந்த காரியத்தையும் அதற்கான வலுவான காரணம் இன்றி செய்வதில்லை. அப்படியா? தன் சொந்த மனைவியையே பாலியல் பற்றிய ஆய்வுக்கான பரிசோதனை பொருளாக மாற்ற நினைத்தீர்களே, அதையும் சேர்த்துத்தான் சொல்கிறீர்களா? ஆண்டர்சனின் முகம் நரேனின் கேள்வியால் சில வினாடிகள் இருண்டு இறுக்கமாகியது. ஆனால் வெகு எளிதில் அவனுக்குள் ஏற்பட்ட பாதிப்பை மாற்றிக்கொண்டு இயல்பாக சிரித்தான். பரவாயில்லையே, கவிதாவும் நீங்களும் அது பற்றியெல்லாம் கூட பேசி இருக்கிறீர்களா? குட், ஐ லைக் இட். நீங்கள் இருவரும் பேசிக்கொள்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மதுரிமா அவர்கள் பேச்சை இடைமறித்து பேசினாள். மது, அது உனக்கு புரியாமலும் தெரியாமலும் இருப்பதே நல்லது. தெரிந்தால் இந்த மனிதனை நீ மதிக்கவும் மாட்டாய், மன்னிக்கவும் மாட்டாய். நரேன் மதுரிமாவிடம் சொல்லியதை கேட்டுவிட்டு ஆண்டர்சன் வாய்விட்டு சிரித்தான். மிஸ்டர் நரேன், நான் யாருடைய மதிப்பையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்து நிச்சயமாக இங்கே வரவில்லை. வேறு எதை எதிர்பார்த்து வந்தீர்கள்? நரேனின் கோபம் குறையவில்லை. நரேன், அளவுக்கு மீறிய கோபம் அழுத்தத்தை அதிகரிக்கும். அவாய்ட் இட். நன்றி. என் கேள்விக்கு இன்னமும் நீங்கள் பதில் சொல்லவில்லை. அதற்குத்தானே வந்திருக்கிறேன். இந்த குழந்தை உங்கள் வீட்டில்தான் இருக்கிறது என்பது கவிதாவுக்கு நன்றாகவே தெரியும். தெரியுமா? இப்படி ஒரு காரியத்தை ஒரு நல்ல பெண், அதிலும் குறிப்பாக ஒரு தாயாக இருப்பவள் செய்வாளா? ச்ச! மது, அவசரப்பட்டு எதையும் பேசிவிடாதே. குழந்தை இங்கேதான் இருக்கிறது என்பதை கவிதாவிற்கு நான் தான் சொன்னேன். நரேன், அவசரப்படுவது? மது, நான் சொல்வதை நம்பு. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இதைத்தான் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நடப்பவையெல்லாம் அதனை நான் நம்பும் விதமாக இல்லை. சரி, நான் எதை நிரூபிக்க வேண்டும்? எப்படி நிரூபிக்க வேண்டும்? இன்னொரு மனிதனின் முன்பாக தன் மனைவியே தன்னை சந்தேகித்து கேள்வி கேட்பதையும் பரிசோதிப்பதையும் விரும்பாத நரேன் ஒருவித வெறுப்பிலும் கோபத்திலும் மதுவிடம் கேட்டான். நீங்களும் அந்த கவிதாவும் தவறான எண்ணத்தில் பழகவில்லை. உங்கள் மனதில் கவிதாவிற்கு இடம் இல்லை என்பதை எனக்கு நிரூபிக்க வேண்டும். மது சொல்லியதை கேட்டுவிட்டு சில நிமிடங்களுக்கு நரேன் பதில் ஒன்றும் பேசாமல் மௌனமாக நின்று கொண்டிருந்தான். இதனை எப்படி நிரூபிப்பது என்று யோசிக்கிற மாதிரி மதுவிற்கு தோன்றியது. என்ன யோசிக்கிறீர்கள்? வேறு என்ன சொல்லி இதிலிருந்து தப்பிக்கலாம் என்றா, இல்லை ஏமாற்றலாம் என்றா? மதுவின் இந்த கேள்வி அவன் ஏதேதோ பொய்களை சொல்லி அவளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்கிற முடிவுக்கு அவள் வந்துவிட்டதைப் போல இருந்தது. இது நரேனை மேலும் அவமானப்படுத்தியது. அந்த கோபத்தில் நரேன் பேசினான். மது, தொடர்ந்து தவறாகவே பேசிக் கொண்டிருக்கிறாய். இல்லாத ஒன்றை என்னால் எப்படி நிரூபிக்க முடியும் என்பதுதான் என் யோசனை. இல்லாத ஒன்றா? இல்லாத ஒன்றின் மூலமாகத்தான் இத்தனை பிரச்சனை என் முன் வந்து நின்று என்னை கேலி செய்து கொண்டிருக்கிறதா? பிரச்சனை உன்முன் வந்து நிற்கிறதா? நீ எதை பிரச்சனை என்கிறாய் மது? இப்போது கவிதாவின் கணவன் ஆண்டர்சன் குறுக்கே புகுந்து பேசினான். குறுக்கே பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும் மேடம். பிரச்சனை என்று சொல்வது உங்கள் வீட்டிற்குள் வந்திருக்கும் கவிதாவின் குழந்தையைத்தான். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா? என்ன சொல்கிறார் மது? இந்த குழந்தையை எங்கள் குழந்தை என்று அவர் சொல்லவில்லை, கவிதாவின் குழந்தை என்கிறார். இதற்கு என்ன அர்த்தம்? இதில் எந்தவித அர்த்தமும் எனக்கு தெரியவில்லை மது. எனக்கு தெரிகிறது. இந்த குழந்தையை அவர் தன்னோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்பது புரியவில்லையா? நான் உங்களை சந்தேகிப்பதைப் போலவே அவரும் கவிதாவை சந்தேகிக்கிறார் என்பதை உங்களால் உணர முடியவில்லையா? இவ்வளவு நேரமாக நரேனை சந்தேகித்து பேசிக் கொண்டிருந்த மதுரிமா இப்போது ஆண்டர்சனை அவமானப்படுத்தும் விதமாக எழுப்பிய கேள்வியில் ஆண்டர்சனுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக ஒரு அழுத்தமான புன்னகையுடன் ஆண்டர்சன் பேசினான். யூ ஆர் ரைட் மேடம். இந்த குழந்தை விஷயத்தில் எனக்கு கவிதா மேல் நிறையவே சந்தேகம் உண்டு. நரேனுக்கு ஆண்டர்சன் மேல் அளவு கடந்த ஆத்திரம் வந்தது. ஆண்டர்சன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடலாமா
எனத் தோன்றியது. நரேன் மிகவும் சிரமப்பட்டு அவன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டான். அதுவரை அவர்கள் மூவரும் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குழந்தை திடீரென அழ ஆரம்பித்தது. குழந்தையை சமாதானப்படுத்த ஆண்டர்சன் குழந்தையின் அருகே சென்று இரு கைகளையும் நீட்டி அழைத்தான். குழந்தை அவனிடம் போக மறுத்தது. மாறாக நரேனை நோக்கி வந்து அவனது கால்களை தன் பிஞ்சு கைகளால் கட்டி பிடித்து கொண்டு அண்ணாந்து பார்த்தது. ஒரு குழந்தையை மையப்படுத்தி பெரியவர்களாகி அவர்கள் விளையாடும் விளையாட்டை பற்றி ஒன்றும் அறியாத அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கவே நரேனுக்கு பரிதாபமாகவும் பாவமாகவும் தோன்ற நரேன் குழந்தையை வாரி அணைத்து தூக்கினான். இந்த காட்சி மதுரிமாவை மேலும் கோபப்படுத்தியது. மேடம், பார்த்தீர்களா? கவிதாவைப் போலவே அவள் குழந்தைக்கும் என்னை பிடிக்கவில்லை. யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த குழந்தைக்கு தன்னுடைய உண்மையான அப்பா யார் என்று தெரிந்திருக்கலாம். மதுரிமா இந்த வார்த்தைகளை குத்தலாகவும் சராசரி பெண்ணைப் போல அழுத்தமாகவும் சொன்ன விதம் நரேனை வேகமாக காயப்படுத்தியது. மதுவின் வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாத நரேன் கோபத்தின் உச்சியில் அவள் அருகே வந்து அவளது கன்னத்தில் ஓங்கி அறைய எத்தனித்தான். அதனை சற்றும் எதிர்பார்க்காத மதுரிமா சில வினாடிகளுக்கு மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள். ஆண்டர்சனின் முன்னாள் நரேன் நடந்து கொண்ட விதம் மதுரிமாவை அவமானப்படுத்தி அவள் கண்களில் நீரை வரவழைத்தது. தன்னை மீறி தான் செய்துவிட்ட காரியத்திற்காக நரேன் வருத்தப்பட்டான். சில விஷயங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் அமைகின்றன. அவை நடந்து முடிந்த பிறகே நம்மை யோசிக்க வைக்கின்றன. ஆனால் அதன் பிறகு நாம் எத்தனை யோசித்து பலனற்று போய்விடுகின்றன. ஐ எம் சாரி மது, ரியலி ஐ எம் சாரி. அந்த நேரம் பார்த்து கவிதா அங்கு வந்து சேர்ந்தாள். மன்னிப்பு கேட்டு நிற்கும் நரேனையும் மன்னிக்க மறுத்து நிற்கும் மதுரிமாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு கவிதா கேட்டாள், நரேன், என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? எதற்காக மதுரிமாவிடம் இப்படி நடந்து கொண்டீர்கள்? தனக்காக கவிதா நரேனிடம் பரிந்து பேசியது மதுரிமாவை எரிச்சல் படுத்தியது. யாருடைய பரிதாபத்தையும், குறிப்பாக கவிதாவின் இரக்கத்தை ஏற்கும் நிலையில் இல்லாத மதுரிமா கவிதாவிடம் பொரிந்து தள்ளினாள். யாருடைய பரிதாபமும் எனக்கு தேவையில்லை. அதிலும் குறிப்பாக உனது பரிதாபமோ இரக்கமோ எனக்கு தேவையே இல்லை. மது, தவறாக புரிந்து கொள்ளாதே. நானும் உன் மீது பரிதாபம் காட்டுவதற்காக இங்கே வரவில்லை. பின் எதற்காக வந்தாய்? தோ இவர் தனியாக கஷ்டப்படுகிறாரே என்று இவர் மீது பரிதாபப்பட்டு பாசம் காட்ட வந்தாயா? இல்லை, உன் கணவரை பார்ப்பதற்காகவும் நான் வரவில்லை. என் குழந்தையை கொண்டு செல்லவே நான் வந்தேன். சரி, உன் குழந்தை என் வீட்டிற்கு எதற்காக வந்தது? எப்படி வந்தது? நிச்சயமாக நான் கொண்டு வந்து விடவில்லை. வேறு யார் உன் குழந்தையை இங்கே தூக்கி வந்தது? இவரா? மது, சத்தியமாக குழந்தையை நான் கொண்டு வரவில்லை. நீங்கள் 2 பேருமே கொண்டு வரவில்லை என்றால் வேறு யார் இந்த குழந்தையை இங்கே அழைத்து வந்தது? இந்த குழந்தையை இங்கே கொண்டு வந்தது நான் தான். ஆண்டர்சன் நிதானமாகவும் அழுத்தமாகவும் சொல்லி நிறுத்த அவன் சொல்வது மதுரிமாவுக்கும் கவிதாவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எதை திட்டமிட்டு இந்த காரியத்தை இவன் செய்திருக்க கூடும் என்கிற சிந்தனை அவர்களுக்குள் எழுந்தது. நீங்களா? எதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்தீர்கள்? இதன் மூலம் உங்களுக்கு என்ன லாபம்? மதுரிமா புரியாதவளாய் ஆண்டர்சனை கேட்டாள். மேடம், வாழ்க்கை என்பது வெறும் லாப நஷ்ட கணக்கு மட்டுமே இல்லை. தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தன்னுள் எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்களை தன்னுள் கொண்டதுதான் வாழ்க்கை. மதுரிமாவுக்கு ஒன்று தெளிவாக புரிந்தது. இவன் எதையோ நினைத்தும் எதிர்பார்த்தும் இவன் சொல்கிற குழப்பத்தையும் கலகத்தையும் வேண்டுமென்றே தோற்றுவித்திருக்கிறான். ரொம்பவும் சந்தோஷம். நீங்கள் எதிர்பார்த்த தெளிவு பிறந்து விட்டதா? நீதி கிடைத்து விட்டதா? இல்லை, அதற்கு முன்பாக வேறு ஒரு குழப்பமும் கலகமும் ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் நீங்கள்தான். நானா? இதில் நான் என்ன குழப்பத்தை உண்டு பண்ணினேன்? அவசரப்பட்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு திரும்பி விட்டீர்கள். நான் ஆஸ்திரேலியாவிலேயே இருந்திருந்தால் எனது ஆய்வின் அடுத்த கட்டத்திற்கு நான் இவர்கள் இருவரையும் கொண்டு சென்றிருப்பேன். தங்களை வெறும் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த இருவரையும்
இந்த குழந்தையை காரணமாக்கி வேறு விதமாக யோசிக்க வைத்திருப்பேன். ரொம்பவும் கேவலம் மிஸ்டர் ஆண்டர்சன். ஆய்வு என்பதன் பெயரால் மனித உன்னதமான உயரிய உறவுகளை கொச்சைப்படுத்தும் விபரீத விளையாட்டு உங்கள் முயற்சி. மிஸ்டர் நரேன், உலகின் அநேக ஆய்வுகள் விபரீதங்களை உள்ளடக்கியவை என்பதை நாம் ஒப்புக்கொண்டே தீர வேண்டியுள்ளது. ஆண்டர்சன் சொல்லியதில் இருக்கும் உண்மை மதுரிமா, நரேன், கவிதா மூவருக்குமே புரிந்ததால் அவர்கள் மௌனமாய் நின்றார்கள். ஆண்டர்சனே தொடர்ந்து பேசினான். குழந்தையை காணவில்லை என்று கவிதாவும் நீங்களும் போலீசில் புகார் கொடுத்த ஒரு சில மணி நேரங்களில் குழந்தை உங்கள் வீட்டில் இருப்பதாக நான் கவிதாவிடம் சொல்லிவிட்டேன். அதன் பிறகு நடந்த விஷயங்கள் என்னை என் பாணியில் கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்க வைத்தது. அதன் பிறகு என்ன விஷயம் நடந்தது? மதுரிமா ஆவலுடன் கேட்டாள். ஆண்டர்சன் நிதானமாக அவள் கேள்விக்கு பதில் சொன்னான். கவிதா அவள் குழந்தையை பார்க்கும் முயற்சியில் உடனே இறங்கவில்லை. சொல்லப்போனால் குழந்தை உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் என்பது போல் அவள் நடந்து கொண்டாள். அது அவள் மீதான சந்தேகத்தை அதிகமாக்கியது. அது மட்டும்தானா? இன்னும் இருக்கிறது. குழந்தையை கொண்டு போய் கொடுத்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நரேனும் செயல்படவில்லை. கவிதாவே வந்து எடுத்து செல்லட்டும் என்பது போல நடந்து கொண்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? கவிதா தன் குழந்தை நரேன் வீட்டில் இருப்பதில் சந்தோஷப்படுகிறாள் என்பது தெரிகிறது. நீங்கள் வீட்டில் இல்லாத சூழ்நிலையில் கவிதாவின் குழந்தை தன் வீட்டில் இருப்பதை பற்றி நரேன் பெரிதாய் கவலைப்படவில்லை என்பதும் தெரிகிறது. நரேன் கவிதா பற்றி பரிதாபப்பட்டு யோசித்துக் கொண்டிருக்க அவன் சொல்வதை ஏற்க மறுக்க முடியாதவளாய் மதுரிமா கேட்டாள். நீங்கள் சொல்வது நம்புகிற மாதிரியே இல்லையே. நான் ஒன்றும் ஆஸ்திரேலியாவிற்கு நீண்ட காலத்திற்கு இவரை பிரிந்து போய்விடவில்லை. நடன நிகழ்ச்சி முடிந்த ஒரு வாரத்தில் நான் வீடு திரும்ப போகிறேன். இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் சொல்வது எப்படி சாத்தியப்படும்? மேடம், நீங்கள் மிகவும் வெகுளியாக இருக்கிறீர்கள். நாட்டியத்தை தவிர வேறு எது பற்றியும் நீங்கள் தீவிரமாக யோசிப்பதில்லை என்று நினைக்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? பின் என்ன மேடம்? ஆண்டர்சன் சொல்லிவிட்டு கவிதாவை ஓரக்கண்ணால் பார்த்தான். என்னிடம் தோற்றுப்போன என் மாஜி கணவன் என்னை தோற்கடிக்கும் முயற்சியில் ஒரு பாவமும் அறியாத அப்பாவி மதுரிமாவின் மனதில் விஷத்தை ஏற்றி கொண்டிருக்கிறான். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது நம் ஊருக்கு மட்டுமே பொருந்தும் பழமொழி அல்ல. எல்லா ஊருக்கும் எல்லோருக்கும் பொருந்தும் விஷயம்தான். இவனை வெற்றி பெற அனுமதிக்க கூடாது. லுக் மிஸ்டர் ஆண்டர்சன், விவாகரத்தின் பெயரால் நீங்களும் நானும் தனியே பிரிந்தாயிற்று. இனி நான் யாரோடு என்னவாக இருந்தால் உங்களுக்கென்ன? அதை கேள்வி கேட்பதற்கோ தடுப்பதற்கோ நீங்கள் யார்? நீங்கள் வெளியே போகவில்லை என்றால் நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். கவிதா சொல்லியதை கேட்டு ஆண்டர்சன் சத்தமாக வாய்விட்டு சிரித்தான். லுக் கவிதா, நிச்சயமாக நீ போலீஸை கூப்பிட மாட்டாய். போலீஸ் வருவதன் மூலம் நான் மட்டுமே பாதிக்கப்பட போவதில்லை. என்னுடன் சேர்ந்து நீயும், உன்னுடன் சேர்ந்து தோ இந்த நரேனும் மதுரிமாவும் எல்லோருமே நாளைய செய்தியாகி விடுவோம். இதை நீ நிச்சயம் விரும்ப மாட்டாய். சரி, உங்களுக்கு இப்போது என்ன வேண்டும்? எதற்காக இந்த மோசமான விளையாட்டு? விளையாட்டு இல்லை கவிதா, ஆராய்ச்சி. பொய்யாக நடித்து உனக்குள் இருக்கும் உண்மையை ஏன் மறைக்க பார்க்கிறாய்? எந்த உண்மையை நான் மறைக்க பார்க்கிறேன்? உன் உள் மனதில் புதிதாய் பதிந்திருக்கும் பிம்பம் பற்றிய உண்மையை. என் உள்மனதில் என் குழந்தையின் பிம்பத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இதுதான் உண்மை. இல்லை, நீ பொய் சொல்கிறாய். தோ இந்த நரேனின் மீது உனக்கு காதல் வந்துவிட்டது. இதை இப்போது நீ மறுக்கலாம் அல்லது மறைக்கலாம். ஆனால் இது காலத்திற்கும் கட்டுப்படுத்துகின்ற உணர்வு இல்லை கவிதா. நிச்சயம் ஒரு நாள் வெகு விரைவில் வெளிவரத்தான் போகிறது. எதனால் அத்தனை உறுதியாக சொல்கிறேன் தெரியுமா? சொல்லுங்கள். நரேனுக்கும் உன்மேல் காதல் வந்துவிட்டது. இது உங்கள் இருவரின் உள் மனதுக்கும் நன்றாகவே தெரிகிறது. வெளிப்புறத்தில் மறுத்துவிட்டு உள்ளுக்குள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் ஹிப்போக்ரேட்ஸ் நீங்கள் இருவரும். ஆண்டர்சன் பேசுவதை அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாதவளாய் கவிதா அவனது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள்.
மதுரிமா, நரேன் இருவர் முன்பாகவும் கவிதா தன்னை கன்னத்தில் அறைந்ததில் ஆண்டர்சன் குன்றிப் போனான். பிறர் முன்னிலையில் ஒரு பெண் முத்தமிடுவதை வெட்கமின்றி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் கலாச்சாரத்தில் வந்த அவனால் ஒரு பெண் அறைந்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆண்டர்சன் அவமானமாய் உணர்ந்தான். 1000 சொன்னாலும் அவன் ஒரு ஆண். மிக பெரிய மனைவி என்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் கவிதா ஒரு பெண். ஆண்டர்சனுக்குள் அவன் ஆண் என்கிற ஈகோ விஸ்வரூபம் எடுத்தது. பதிலுக்கு அவனும் கவிதாவை ஒரு அறை விட்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டர்சன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. படித்தவனும் மனோவியல் ஆய்வாளனும் ஆனா ஆண்டர்சனின் உள் மனது வேறு மாதிரியாக கணக்கு போட்டது. மனசுக்குள் ஏற்பட்ட வலியை மறைத்து கொண்டு ஆண்டர்சன் மெல்ல புன்னகைத்தபடி கவிதாவை பார்த்து சொன்னான், இட்ஸ் ஓகே, நீ அறைந்ததிலும் ஒரு சுகம் இருப்பதை என்னால் உணர முடிகிறது கவிதா. அவன் சொல்லிய வார்த்தைகள் மதுரிமாவையும் நரேனையும் ஆச்சரியப்பட வைத்தன. இவன் உண்மையைத்தான் சொல்கிறானா என்கிற சந்தேகத்தை இருவருக்குள்ளும் எழுப்பின. ஆண்டர்சனை நன்கு அறிந்து வைத்திருந்த கவிதாவிற்கு மட்டும் அவன் பொய் சொல்கிறான் என்பது தெரிந்தது. கவிதா அறைந்ததைக் காட்டிலும் அவளது வார்த்தைகள் மேலும் கூர்மையாக பாய்ந்து ஆண்டர்சனை மேலும் காயப்படுத்தியது. கவிதா, உனக்கும் உன் கணவனுக்கும் இடையே 1000 இருக்கலாம். ஆனால் அது பற்றி நீங்கள் விவாதிப்பதற்கான இடம் என் வீடு அல்ல. உங்கள் குழந்தையை தூக்கிக் கொண்டு தயவு செய்து இருவரும் வெளியேறுங்கள். ப்ளீஸ் கோ அவுட். மேடம், ரொம்பவும் அவசரப்படுகிறீர்கள். நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன். நோ, யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம். நீங்கள் இருவரும் வெளியே செல்வதுதான் எனக்கு செய்கின்ற பேருதவியாக இருக்கும். மதுரிமா ஆண்டர்சனை மறுத்து பேசினாள். சரி, நாங்கள் வெளியேறிவிட்டால் உங்களுக்கும் நரேனுக்கும் உள்ள பிரச்சனை தீர்ந்து விடுமா? எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று இருக்குமானால் அது உங்கள் மனைவி கவிதாதான். நீங்கள் புரியாமல் பேசுகிறீர்கள். உங்கள் பிரச்சனை என் மனைவி கவிதா மட்டும் அல்ல, உங்கள் கணவர் நரேனும் கூட என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டர்சன் சொல்லியது மதுரிமாவின் அடி வயிற்றில் லேசான கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை நான் சந்தேகிப்பது உண்மையில் நிஜமான ஒன்றுதானா? என் கணவன் சொல்லிய அந்தரங்கம் புனிதமானது என்பது என்னை ஏமாற்றும் வார்த்தை ஜாலமோ? மதுரிமா யோசிப்பதை பார்த்துவிட்டு நரேனுக்குள் பயம் வந்தது. மது, இந்த மனிதர் எதையெதையோ சொல்லி உன்னை குழப்ப பார்க்கிறார். இவர் சொல்வது போலவும் நீ நினைப்பது போலவும் எனக்கும் கவிதாவுக்கும் இடையே எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை. நம்பு மது. எதை வைத்து நம்ப சொல்கிறீர்கள்? என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வேறு மாதிரியாகத்தானே இருக்கின்றன. அந்த விஷயங்களுக்கு நான் எந்த விதத்திலும் பொறுப்பில்லை மது. நான் திணிக்கிறேனா? என்ன சொல்கிறீர்கள் நரேன்? நீங்களும் கவிதாவும் நண்பர்களாக நானா காரணம்? நானா உங்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தேன்? நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியாதே. 2 பேர் நண்பர்கள் ஆவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை மிஸ்டர் ஆண்டர்சன். அது எனக்கும் தெரியும். அந்த நண்பர்களில் ஒருவர் ஆணாகவும் மற்றவர் பெண்ணாகவும் இருக்கும்போது அந்த நட்பு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக மாறிவிடும் நரேன். மதுரிமா இடையில் புகுந்து கேட்டாள். மது, இது மிகவும் அபத்தமான ஒரு கேள்வி. எவ்வித காரணமோ எதிர்பார்ப்போ இன்றி மிகவும் இயல்பாகத்தான் நாங்கள் நண்பர்களானோம். இந்த பதில் உங்களை பொறுத்தமட்டில் சரியாக இருக்கலாம். ஆனால் கவிதாவின் அப்போதைய மனநிலை வேறு. ஏன், கவிதாவின் அப்போதைய மனநிலை எப்படி இருந்தது? மதுரிமாவின் கேள்விக்கு ஆண்டர்சன் உடனே பதில் சொல்லிவிடவில்லை. அவன் பார்வை கவிதாவின் மேல் பதிந்து அவனது இதழ்களில் லேசான ஒரு ஏளன புன்னகை மலர்ந்தது. கவிதா, என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் நீ முதலாக நரேனை சந்தித்தாய் என்பதை நான் சொல்லட்டுமா? இல்லை நீயே சொல்கிறாயா? அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரியாதவளாய் கவிதா புருவம் சுருக்கி யோசித்து பார்த்தாள். அவளுக்கு ஒன்றும் புரிப்படவில்லை. எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நீயும் நானும் அப்போது பிரிந்து தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
இப்போது கவிதா குறுக்கே புகுந்து பேசினாள். நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. இவர் ஒரு மனநோயாளி. அதன் காரணமாகவே இந்த விஷயத்தில் சொந்த மனைவியையே ஆராய்ச்சி பொருளாக்கி அவதிக்குள்ளாகியவர். மதுரிமா யோசித்து பார்த்தாள். இதோ இவன் சொல்கிற மாதிரி இந்த கவிதா இவனோடு விவாகரத்து பெற்றுவிட்ட சூழ்நிலையில் இவளுக்குள் எழுந்த இன்னொரு ஆண் என்பவன் தான் நரேனா? சரி, அது அவளது சூழ்நிலை அல்லது வேறு ஏதோ ஒன்று. இதில் என் கணவனின் நரேனின் பங்கு என்ன? மனோவியல் ஆய்வாளனான ஆண்டர்சன் மதுரிமாவின் சிந்தனையை புரிந்து கொண்டவன் போல பேசினான். மேடம், இதில் நரேனின் பங்கு என்ன என்பதுதானே உங்கள் யோசனை? மதுரிமா அவன் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே நரேனுக்கு கவிதாவை தெரியும். அது மதுரிமாவிற்கும் தெரியும். நானே மதுவிடம் சொல்லி இருக்கிறேன். சொல்லியிருக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் நீங்களும் கவிதாவும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் என்று சொல்லியதும் உங்கள் மனைவியின் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? வாட் டு யூ மீன்? உங்கள் மனைவி கவிதாவுடனான உங்கள் நட்பை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று கேட்கிறேன். மது உங்களை போன்ற ஆள் இல்லை. மது அதை மிகவும் கேஷுவலாக எடுத்துக்கொண்டாள். என்ன மேடம் யோசிக்கிறீர்கள்? நீங்கள் யோசிப்பது என்னை வேறு மாதிரியாக யோசிக்க வைக்கிறது. என்ன மாதிரியாக யோசிக்க வைக்கிறது? நிச்சயம் இவர்கள் நட்பை பற்றி உங்களுக்குள் சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும். ஸ்டாப் இட். இதற்கு மேலும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்க நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் போகலாம். உங்கள் பேச்சு என் பொறுமையை ரொம்பவும் சோதிக்கிறது. உண்மைதான் எப்போதும் சுடும். நான் சொல்வது உங்களை சுடுகிறது. அதன் காரணமாகவே உங்களுக்கு இத்தனை கோபம் வருகிறது. என்ன பெரிய உண்மையை நீங்கள் இப்போது சொல்லிவிட்டீர்கள்? உங்களுக்குள் கவிதா இருக்கிறாள். கவிதாவிற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை சாமர்த்தியமாக மறைத்து நீங்களும் கவிதாவும் என்னையும் உங்கள் மனைவியையும் ஏமாற்ற பார்க்கிறீர்கள். ஆண்டர்சன் சொல்லிய வார்த்தைகள் நெருப்பு துண்டுகளாய் வந்து விழுந்து மதுரிமாவை சுட்டன. ஆண்டர்சன் தொடர்ந்து பேசினான். உறவுகளில் பிரிவுகள் நேரும்போது அதன் பாதிப்பு நிச்சயம் வேறு ஒன்றை பற்றி யோசிக்க வைக்கும் என்பது உலகம் ஒப்புக்கொண்ட உண்மை நரேன். நானும் மதுரிமாவும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம். நான் எதற்காக கவிதாவை பற்றி நினைக்க வேண்டும்? இப்போது நீங்கள்தான் எங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி எங்களை பிரிக்க பார்க்கிறீர்கள். ஆண்டர்சன் சொல்லியதில் மதுரிமா அவமானப்படுத்தப்பட்டவளைப் போல் உணர்ந்தாள். மதுரிமா அதற்குள் ஆண்டர்சன் அவளை பற்றி நினைப்பதை தவறு என்று நிரூபிக்கும் விதமாகவும் அதே நேரத்தில் அவளது கணவன் நரேனை பற்றி அறிந்து கொள்ளும் விதமாகவும் அடுத்து அவள் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றிய ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். சில நேரங்களில் சில முடிவுகள் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்தும் அதன் முடிவுகளை தவிர்க்க முடியாதவர்களாக அந்த தவறான முடிவுகளை நாம் அவசரத்தில் எடுக்க வேண்டியுள்ளது. மதுரிமா அப்படி ஒரு முடிவுக்குத்தான் அப்போது வந்திருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.